இலங்கையில் மற்றுமொரு முடக்க நிலை, வரும் அபாயம். நாடு முழுவதிலும் இருந்து கொழும்பை முற்றுகையிட தயாராகும் விவசாயிகள், அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை. பால்மா விலை தொடர்பில் இன்று வெளியான மற்றுமொரு அதிர்ச்சி செய்தி. கொழும்பில் முறியடிக்கப்பட்ட மற்றுமொரு தாக்குதல் திட்டம். வவுனியாவில் தீயில் இருந்து பலியான குடும்ப பெண், கைது செய்யப்பட்ட கணவர். இன்று முதல் புதிய தளர்வுகள், திருமண நிகழ்வில் பங்கேற்போர் எண்ணிக்கையில் வரையறை. ஓடையிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட 3 பிள்ளைகளின் தாய். கனடாவில் இலங்கை தமிழருக்கு லொட்டரியில் கிடைத்த மிகப்பெரிய பரிசு எவ்வளவு தெரியுமா? சுகாதார கட்டுப்பாடுகளின் கீழ் நாடு திறக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் அதனை கண்டுகொள்ளவில்லை என்றால் ஆபத்தான நிலைமை ஏற்படும் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மக்கள் பொறுப்பேற்ற முறையில் செயற்பட்டால் ஆபத்தான மற்றும் ஒரு கோவிட் அலை உருவாகக்கூடும் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் வைத்தியர் நவீந்த டி சொய்சா தெரிவித்துள்ளார். நாட்டை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு படியாக கோவிட் சுகாதார வழிகாட்டுதல்கள் தளர்த்தப்பட்டுள்ளது. எப்படி இருப்பினும் சரியான கட்டுப்பாடு இல்லாமல் செய்தால் எதிர்வரும் நாட்களில் ஏற்படும் விளைவுகள் மோசமாக இருக்கும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டின் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு சில சாதகமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் சுகாதார வழிகாட்டுதல்களில் இருந்து விலகி சாதாரணமாக செயற்பட்டால் நாடு மீண்டும் முடக்க நிலைக்கு செல்வதனை தடுக்க முடியாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 20ஆம் தேதிக்கு முன் விவசாயிகளின் உர பிரச்சினைக்கு அரசாங்கம் சரியான தீர்வை வழங்காவிட்டால் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் கொழும்புக்கு வரவழைக்கப்பட்டு பாரிய போராட்டம் நடத்தப்படும் என அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மின்னேரியாவில் நேற்று நடைபெற்ற விவசாயிகளின் போராட்டத்தில் புலனறுவை மாவட்ட விவசாயிகள் அமைப்புகளின் தலைவர்கள் இந்த கருத்தை வெளியிட்டனர். தரமான உரத்தை சரியான நேரத்தில் பெற வேண்டும் என்பதே எமது ஒரே வேண்டுகோள், வேறு எதையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். மின்னேரியாவில் நேற்று சுமார் 7 மணி நேரம் நீடித்த மாபெரும் போராட்டத்தின் முடிவில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உர விவகாரத்தில் அரசாங்கம் விவசாயியை தொடர்ந்து ஏமாற்றி வந்தது. எனவே விவசாய அமைச்சர் சொல்வதில் விவசாயிகளுக்கு நம்பிக்கை இல்லை. அரசு இப்போது உரம் மற்றும் பிற மண்ணை கலந்து விளைபொருட்களை விவசாயிகளுக்கு கொடுக்க முயற்சிக்கின்றது. ஆனால் அவை உரம் அல்ல. இதனால் விவசாயிகளுக்கு ஏற்படும் இழப்பை அரசு ஏற்க வேண்டும். அரசு இழப்பை சரியாக மதிப்பிட்டு நியாயமான இழப்பீடு வழங்க வேண்டும். அதற்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பால்மா வகைகளின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி ஹைலண்ட் பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மில்கோ தலைவர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய 400 கிராம் பால்மாவின் விலை 90 ரூபாவினாலும் 1 கிலோகிராம் பால்மாவின் விலை 225 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஹைலண்ட் 400 கிராம் பால்மாவின் விலை 470 ரூபாயாகவும் 1 கிலோகிராம் பால்மாவின் விலை 1170 ரூபாவாகவும் உயர்வடைந்துள்ளது. இதேவேளை பெல்வத்த நிறுவனமும் பால்மாவின் விலையை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுவதுடன் 400 கிராம் பால்மா விலை தற்போது 460 ரூபாவாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. முன்னதாக இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் பால்மா பொதியின் விலையை 250 ரூபாவினால் அதிகரிக்க கடந்த 9ஆம் தேதி பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் நடவடிக்கை எடுத்திருந்த நிலையில் தற்போது உள்ளூர் பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் அமைந்துள்ள பிரபல்யமான விகாரை ஒன்றிலிருந்து கைக்குண்டு மீட்கப்பட்டதை தொடர்ந்து மற்றொரு இடத்திலிருந்து தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளன. கொழும்பு கட்டடம் ஒன்றின் கழிவறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த T56 ரக துப்பாக்கியின் 205 தோட்டாக்கள் நேற்று ஸ்ரீலங்கா காவல்துறையினால் மீட்கப்பட்டுள்ளது. கொழும்பு புறக்கோட்டை பிரிஸ்டல் வீதியில் அமைந்துள்ள 5 மாடி கட்டடம் ஒன்றிலிருந்தே இவை மீட்கப்பட்டுள்ளன. உயர்மட்ட பொருளாதார மையங்கள் உள்ள உயர் பாதுகாப்பு மண்டலத்தில் இதுபோன்ற தோட்டாக்கள் கண்டுபிடிப்பது பாதுகாப்பு பிரச்சினை என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வவுனியா மாவட்டத்தில் குடும்ப பெண்ணொருவர் தீயிலிருந்து பலியாகியுள்ளார். இதில் சந்தேகத்தின் பேரில் உயிரிழந்த பெண்ணின் கணவர் பூவரசன்குளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பில் வெளியான தகவலானது வவுனியா கற்பகபுரம் 4ஆம் ஒழுங்கையில் உள்ள வீடொன்றில் கூரை மற்றும் ஜன்னல் துவாரம் வாயிலாக தீயின் புகை வெளியானதை தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் சென்று பார்த்தபோது அங்கே வீட்டில் பெண்ணொருவர் தீயில் எரிந்து கொண்டிருந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த மக்கள் அந்த பெண்ணின் மீது தண்ணீரை ஊற்றி அணைக்க முயற்சித்தனர். ஆனால் அதற்குள் முழுவதுமாக தீயில் எரிந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து மக்கள் பூவரசங்குளம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் கணவர் மீது சந்தேகம் கொண்ட போலீசார் அவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.
நாட்டில் இன்று முதல் திருமணங்கள், இறுதிச் சடங்குகள், உணவகங்கள், கூட்டங்கள், கருத்தரங்குகளுக்கான சுகாதார வழிகாட்டுதல்கள் மேலும் தளர்த்தப்படுகின்றன. நேற்று புதிய தளர்வுகளுடனான சுகாதார வழிகாட்டலை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வெளியிட்டார். அதன்படி திருமண மண்டபத்தில் அனுமதிக்கப்படும் நபர்களின் எண்ணிக்கை 25% வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ள அதேவேளை அதிகபட்ச நபர்களின் எண்ணிக்கை 50 வரையறுக்கப்பட்டுள்ளது. எனினும் திருமண மண்டபத்தில் மதுபான பாவனைக்கு விதிக்கப்பட்ட தடை தொடரும் என்றும் அனைத்து திருமணங்களும் பதிவு திருமணங்களாக மாத்திரமே நடத்த முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை இறுதிச் சடங்கில் ஒரே நேரத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர்களின் எண்ணிக்கை 15 அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூட்டங்கள், பயிலரங்குகள், கருத்தரங்குகள் போன்றவற்றை அதிகபட்சமாக 50 பேரை கொண்டதாக மண்டபத்தில் நடத்தலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. நாவலப்பிட்டிய பகுதியில் போடையிலிருந்து பெண்ணொருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாவலப்பிட்டிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கடியன்லேன பகுதியில் பெண்ணொருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்ட பெண் 3 பிள்ளைகளின் தாயார் எனவும் குயின்ஸ்பேரி தோட்டத்தைச் சேர்ந்த ஜே பிலோமினா என்பதும் போலீசாரால் கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த மரணமானது கொலையா, விபத்தா அல்லது தற்கொலையா என பல கோணங்களில் நாவலப்பிட்டிய போலீசார் விசாரித்து வருவதாக தெரிவித்துள்ளனர். கனடாவில் இலங்கை தமிழருக்கு லொட்டரியில் மிகப்பெரிய பரிசு விழுந்துள்ளது. பாரி நகரில் வசிப்பவர் பிரதீபன் சிவராசா. இவர் தொழிலில் ஈடுபட்டு வந்தார். கொரோனா தொற்று காரணமாக இவரின் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் லோட்ரோமேக்ஸ் லொட்டரியில் பிரதீபனுக்கு $5 லட்சம் இலங்கை மதிப்பில் கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய் பரிசு விழுந்துள்ளது. பிரதீபன் கூறுகையில், கொரோனா காலகட்டத்தில் எனது ஊழியர்கள் வருமானத்தை இழப்பதை நான் விரும்பவில்லை. அதனால் எனது சொந்த செலவில் அவர்களுக்கு நிதி அளித்து வந்தேன். இந்த லொட்டரி வெற்றியில் கிடைத்துள்ள பணம் எனது வியாபாரத்தில் முதலீடு செய்யப்படும். இந்த வெற்றி சிறப்பானது. $5 லட்சம் இந்த காசோலை என்னுடையது என்று என்னால் நம்ப முடியவே இல்லை என அவர் மகிழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மற்றுமொரு முடக்க நிலை, வரும் அபாயம். நாடு முழுவதிலும் இருந்து கொழும்பை முற்றுகையிட தயாராகும் விவசாயிகள், அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை. பால்மா விலை தொடர்பில் இன்று வெளியான மற்றுமொரு அதிர்ச்சி செய்தி. கொழும்பில் முறியடிக்கப்பட்ட மற்றுமொரு தாக்குதல் திட்டம். வவுனியாவில் தீயில் இருந்து பலியான குடும்ப பெண், கைது செய்யப்பட்ட கணவர். இன்று முதல் புதிய தளர்வுகள், திருமண நிகழ்வில் பங்கேற்போர் எண்ணிக்கையில் வரையறை. ஓடையிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட 3 பிள்ளைகளின் தாய். கனடாவில் இலங்கை தமிழருக்கு லொட்டரியில் கிடைத்த மிகப்பெரிய பரிசு எவ்வளவு தெரியுமா?